கோல்டு டென்னு மைக்ரா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் 2 லேட் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 30 லேக்ஸ் வச்சு பண்ணுறேன். ஸோ என்ன சொல்கிறேன்னா டைவர்சிஃபை பண்ணி போடுங்க. இதுக்கு முன்னாடி நிறைய கோர்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், நிறைய இதுவும் பண்ணியிருக்கேன், எதுவுமே செட் ஆகலை. இதுதான் நல்லா போயிட்டுருக்கு. அதே மாதிரி நிறைய இன்ஸ்பிரேஷன் ப்ரோ, நிறைய விஷயம் நிறைய பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே பண்ணுங்கள், எதுக்காகவும் இது பண்ண எல்லாம் கூட இருக்கும், பார்த்துக்கலாம். அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து ஒரு 2 to 3 monthsக்குள்ளே போயிட்டீங்கனாலே உங்களுக்கு ஃபுல் பிலீஃப் வந்துடும். கொஞ்ச நாள் கழிச்சு சஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ இதுக்கோ அந்த மாதிரி சஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதுவுமே அவர் சொல்லாமே நீங்கள் விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சிருங்க, அந்த மாதிரி நடக்கும். மெயினான இது வந்து ஸ்ட்ராட்டஜியும் தாண்டி ஸ்ட்ராங்காக சாருக்கு வந்து இருக்கிறது கம்யூனிட்டி மெம்பர்ஸ் அண்ட் கம்யூனிட்டி தான். அப்புறமா இங்கே வரும்போது நிறைய பேர்கிட்ட நெட்வொர்க் கிடச்சிது. அவர்கிட்ட சொன்னார், நான் தப்பு பண்ண நான் அப்போ தான் ப்ரூஃப் பண்ண கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட இருந்து. என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு 22, 22. 43. அந்த ஸ்டார்டிங் உள்ள வரும்போது எல்லாரும் பெரியவங்களா இருக்காங்களே அப்படின்னு ஃபங்க்ஷனாலிட்டியாக பார்த்து எல்லாமே கற்றுக்கிட்டேன். ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் ஒரு சும்மா யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டேன். பண்ணால் லாஸாக தான் வந்துருச்சு. சரி இது வேணாம், இது நமக்கு சரிப்பட்டு வராதுன்ட்டு அப்படின்னு படிட்டேன். அப்புறம் இன்ஸ்டாவில் போகும்போது தான் ஒரு வீடியோ வந்து லைக் சார்ட்டை ரொம்ப மானிட்டர் பண்ணாமல் தேவையில்லை, கேல்குலேஷனை பேஸ் பண்ணி நம்ம ஹோல் டேலாம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லைன்ற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன் சார், ப்ரோட வீடியோ. நீங்கள் நம்ம ஆஃபீஸ் மாடியில் உட்காந்து பேசியிருப்பீங்க, பின்னாடி பாலம் தெரியும், இப்போ ரெண்டா இங்கே உட்காந்து பேசுகிறாருன்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் பார்க்க தான் தெரியுது நம்ம ஒன்று நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு.